Next problem. If the LCM of two numbers is 3600, then which of the following cannot be their HCF? ஸோ இதுக்கு ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னா, எல்சிஎம் எப்போதும் ஹெச்சிஎஃப் டிவைட் பண்ணும். உங்களோட ஆன்சர் எல்சிஎம் என்ன இருக்கோ அந்த ஆன்சரை ஹெச்சிஎஃப் கரெக்டா எக்ஸாக்டா டிவைட் பண்ணிடும், எந்த ரிமைண்டரும் இல்லாம. ஸோ ஹெச்சிஎஃப் மஸ்ட் ஆல்வேஸ் டிவைட் த எல்சிஎம் எக்ஸாக்ட்லி. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க உங்களுக்கு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 3600. ஓகேவா? ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த நம்பரை எக்ஸாக்டா டிவைட் பண்ணுதோ அது ஹெச்சிஎஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, எந்த ஆப்ஷன் டிவைட் பண்ணலையோ அது கண்டிப்பா ஹெச்சிஎஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா 600. ஸோ 3600 600 டிவைட் பண்றீங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிடும். 6 6 36. ஸோ ஆன்சர் 6 வந்திருக்கும் டிவைட் பண்ணது. ஓகே, தென் 500 3600 500 டிவைட் பண்றீங்கன்னா இங்கே 0 கேன்சல் ஆயிடும். பட் 36 5 எக்ஸாக்டா டிவைட் பண்ணாது. ஸோ 35 வரைக்கும் தான் டிவைட் பண்ணும். ஸோ 36 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணாது, பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். ஸோ அப்ப இது வந்து டிவைட் பண்ணல. ஸோ இது சான்ஸ் இல்லை. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் ஆப்ஷன்ஸையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3600 by 400. ஸோ 400 டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி 150யும் டிவைட் பண்ணும். ஸோ இது ஹெச்சிஎஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன், பி. ஸோ 500 வந்து ஹெச்சிஎஃப் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. So next problem, the ratio of HCF and the LCM of least prime number and least composite number. ஆக்சுவலா நம்ம இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். லீஸ்ட் பிரைம் நம்பர், லீஸ்ட் காம்போசிட் நம்பர் என்ன அப்படிங்கிறது, அதோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் பண்றதுங்கிறது பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ அதே ப்ராப்ளம் தான், பட் இங்க ரேஷியோ ஃபைண்ட் பண்ணும். ஸோ பிரைம் நம்பர் என்ன அப்படிங்கறதும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும் பிரைம் நம்பர். ஓகே, ஸோ லீஸ்ட் பிரைம் நம்பர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 தான். அண்ட் ஒன் மோர் திங், ஈவன் பிரைம் நம்பர்னு கேட்டாலும் 2 ஒன்லி. ஸோ 2 மட்டும்தான் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஸோ இந்த கொஸ்டின் அந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே, ஸோ லீஸ்ட் பிரைம் நம்பர் அப்படிங்கும் போது 2 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் லீஸ்ட் காம்போசிட் நம்பர், ஸோ 2க்கு அடுத்து 3 வந்து பிரைம் நம்பர், தென் அதுக்கப்புறம் 4. காம்போசிட் நம்பர் அப்படின்னா எது பிரைம் நம்பர் இல்லையோ அதை காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ லீஸ்ட் பிரைம் நம்பர் 2, தென் லீஸ்ட் காம்போசிட் நம்பர் 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிப்ளை இருக்கு அப்படின்னா, அதாவது இங்க 2 வந்து நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால இன்னொரு நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4 கிடைச்சிருக்கிறதுனால ஐ கேன் சே 4 is a multiple of 2 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் அப்படிங்கும் போது ஸோ 2 நம்பர்ஸ்ல எது பிக் நம்பரோ அது எல்சிஎம் ஆன்சரா இருக்கும், எது ஸ்மால் நம்பரோ அது ஹெச்சிஎஃப் ஓட ஆன்சரா இருக்கும். ஸோ 4 and 2ல பிக் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 4 தான். அப்போ உங்களோட எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 தான். ஹெச்சிஎஃப் வந்து ஸ்மால் நம்பர் 2. ஓகே, ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஓட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் இஸ்ட் எல்சிஎம் ஈக்குவல் டு 2:4 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 2:4 அப்படின்னா அதை நம்ம 2/4 அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ 2/4 நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1:2 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1:2 தான். ஓகே, ஸோ அப்போ லீஸ்ட் பிரைம் நம்பர் அண்ட் லீஸ்ட் காம்போசிட் நம்பரோட ரேஷியோ, அதாவது ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஓட ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் எழுதியிருக்கோம், அடுத்து எல்சிஎம் எழுதியிருக்கோம். ஒருவேளை எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட ரேஷியோன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்சிஎம் ஓட ஆன்சர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ 4:2 கிடைக்கும். ஸோ அப்போ 2:1 வரும். ஸோ ஆன்சர் வந்து மாறும். ஓகே, ஸோ எது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. லீஸ்ட் பிரைம் நம்பருக்கு பதிலா ஈவன் பிரைம் நம்பரும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி லீஸ்ட் காம்போசிட் நம்பருக்கு பதிலாக வேற ஏதாவது லீஸ்ட் 2 டிஜிட் காம்போசிட் நம்பர் இல்ல லீஸ்ட் 2 டிஜிட் நம்பர் அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து வேரி பண்ணி கேட்கலாம். ஸோ என்ன கேட்டாலும் இதே மெத்தட்ல தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும்.